நண்பர்கள் எல்லோருக்குமே வணக்கம். ஏற்கனவே நம்ம முந்தைய செஷன்ஸ்ல வந்துட்டு பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இதை பத்தின கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே வரிசையா பார்த்துட்டு வந்தோம். அண்ட் அங்கங்க அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த கான்செப்ட்ஸை பேஸ் பண்ண கொஷின்ஸையும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம். அங்கங்க நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம். ஸோ இப்போ அதெல்லாத்தையும் முடிச்சதுக்கு பிறகு இப்போ இந்த செஷன்ல இன்னொரு புது டாபிக்கை நம்ம ஆரம்பிக்க போறோம். நாம இந்த செஷன்ல பார்க்க போற டாபிக் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், அதாவது வட்டி கணக்கீடு அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அதுக்கு அடுத்து வர முக்கியமான டாபிக்ஸ் வரிசையா வர டாபிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் ஆப்டிடியூட்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்க எந்த எக்ஸாம் வேணாலும் எடுத்துக்கலாம். பேங்க் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் எல்லா லெவல்லையும், அதே போல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேம்பஸ் பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் ப்ரிப்பேர் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற டாபிக் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக்கா இருக்கக்கூடும். இதுல இருந்து நீங்க நிறைய கொஸ்டின்ஸை நீங்க பார்க்கலாம். இப்போ இந்த டாபிக் பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது பர்சன்டேஜ் டாபிக் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த பர்சன்டேஜ் டாபிக் உடைய ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் டாபிக் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற டாபிக். ஸோ இப்போ இந்த செஷன்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுடைய பேசிக்ஸை கொஞ்சம் பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனுடைய ரெண்டு டைப்ஸ் ஆன சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதோடைய பேசிக்கையும் பார்க்க போறோம். ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். அண்ட் அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு சின்ன கம்பாரிசன் பத்தி பார்க்க போறோம். ஏன்னா இந்த இடத்துல தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறத மிஸ் பண்றாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறதே வந்துட்டு புரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கிறது. எதனால அப்படின்னா அந்த மீனிங், அந்த கம்பாரிசன் பண்ணி பார்க்க முடியாம போறதுனால ஒரு காரணமா இருக்கு. அதனால நம்ம பேசிக்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு சின்ன கம்பாரிசனோட இந்த செஷனை பார்த்து முடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும். அதுதான் இந்த செஷனுடைய அப்ஜெக்டிவ். சரியா? சரி, வாங்க செஷனுக்குள்ள போவோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன், வட்டி கணக்கீடு, தமிழ்ல சொன்னோம் அப்படின்னா வட்டி கணக்கீடுன்னு சொல்லுவோம். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பத்தி பேசுவோம், எப்ப நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசுவோம் யோசிச்சு பாருங்க. வட்டி அப்படிங்கறத பத்தி நம்ம எப்பப்பெல்லாம் பேச வேண்டிய நிலை, சிச்சுவேஷன்றது வரும். எப்பப்பெல்லாம் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும், குறிப்பா வந்து கடன் வாங்குறது, கடன் கொடுக்கறது, அந்த மாதிரி இடங்கள்ல தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பத்தி பேசுவோம். அடுத்தது வேற எங்க பேசுவோம்? பேங்க்ல. கரெக்டா? இப்போ பேங்க்ல வந்து ஒரு லம்பான ஒரு அமௌண்ட்டா நம்ம போய் போடுறோம், ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம்னு வச்சுப்போம். இப்போ ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறோம் அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். அண்ட் அதே மாதிரி பேங்க்லயே வந்து இப்போ லோன் எடுக்கிறோம் அப்படின்னாலும் அந்த இடத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பத்தி பேசுவோம். லோன் எடுக்கிறாங்க, நிறைய பேர் கட்டுறாங்க, மாசம் மாசம் இஎம்ஐ எல்லாம் கட்டுறாங்க. அதெல்லாமே எப்படின்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு தான் அது எல்லாமே வருது. சரியா? ஸோ இந்த மாதிரி இடங்கள்ல தான் பணம் கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கல், கடன் கொடுத்தல், அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பத்தி பேசுவோம். இப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு ஆரம்பிப்போம். சரியா? இப்போ நீங்க என்ன செய்றீங்க, ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறீங்க, ஒரு சின்ன தொகையை வச்சுப்போமே, 1000 ரூபாய் வச்சுப்போம், 1000 rupees. 1000 rupees வந்து கடன் வாங்குறோம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ இந்த 1000 rupees நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம கடன் வாங்கினவர்கிட்ட ரிட்டர்ன் பண்ண போறோம். வாங்கினது 1000 ரூபாய், இப்போ அந்த 1000 ரூபாவை நம்ம ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்போ நம்ம கொடுக்கும்போது திரும்ப அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணும்போது அதே 1000 ரூபாவை தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோமா? கிடையாது இல்ல. ஸோ நம்மளுக்கான பணம்ன்றது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும், எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணி தான் கொடுப்போம். ஓகேவா? எவ்வளவு பணம் கொடுக்குறோம்? ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1100 ரூபாய், 1100 rupees அந்த பணத்தை நம்ம ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். வாங்கினது 1000 ரூபாய், 1000 rupees, ரிட்டர்ன் பண்றது 1100 rupees. அப்ப இந்த இடத்துல எவ்வளவு பணம் எக்ஸ்ட்ராவா இருக்குன்னு பாருங்க. எக்ஸ்ட்ரா இங்க ஒரு 100 rupees சேர்ந்திருக்கு, 100 ரூபாய் சேர்ந்திருக்கு. ஆமா தானே? சோ இப்போ இங்க இருக்கிற அந்த மூணு வேல்யூஸ் இருக்கு இல்லையா, 1000 rupees, 100 rupees and 1100 rupees. இந்த மூணு வேல்யூஸ்க்கும், இந்த மூணு மதிப்புக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒரு நேம் இருக்கு. அது என்ன அப்படிங்கறது இங்க எடுத்து பார்ப்போம். சரியா? இந்த பணம் 1000 rupees இருக்குல்ல, நம்ம எவ்வளவு வாங்கினோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல அதை என்னன்னு சொல்லுவோம்? பிரின்சிபலை நம்ம வந்து முதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்ல அசல் பணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நம்ம எவ்வளவு வந்து முதலா வாங்கினோமோ அதான் வந்து முதல் பணம், அசல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி, அடுத்தது இந்த 100 ரூபாய்க்கு வருவோம். இந்த 100 ரூபான்றது எங்க வந்தது? அந்த 1000 ரூபாய்க்குள்ளே இந்த மெச்சூர் ஆகி வெளியே வந்தது. கரெக்டா? அந்த பணத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தமிழ்ல அதை வந்து நம்ம வட்டி அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இன்ட்ரெஸ்ட், ஐ அப்படின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன். இன்ட்ரெஸ்ட், தமிழ்ல வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சோ ஐ அப்படிங்கறதா நம்ம வட்டி பணம், இல்ல வட்டி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது கடைசியா 1100 ரூபாய். அந்த 1100 ரூபாய் எப்படி வந்தது? நம்ம ஏற்கனவே வாங்கின அந்த பிரின்சிபலும்
அதுல இருந்து வந்த அந்த இன்ட்ரெஸ்ட் 100 ரூபாய், அந்த 1000 ரூபாய் அந்த 100 ரூபாய் ரெண்டுமே சேர்ந்து ஆட் ஆகி தான் அந்த 1100 ரூபாய் 1100 rupees அப்படிங்கிறது வந்திருக்கு. அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அமௌண்ட் அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை. அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இதான் அமௌண்ட்ன்றது. தமிழ் அப்படியே சொல்லணும் என்னன்னு சொல்லுவோம், வட்டியும் முதலும் சேர்ந்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஓகே, அதை பொதுவாக நம்ம எப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் எப்படின்னு சொல்லுவோம்னா மொத்த பணம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை மொத்தம் அப்படின்னு சொல்லுவோம். மொத்தம்ன்றது வேற எதுவுமே இல்லை, வட்டியும் முதலும் சேர்ந்தது. அதாவது அந்த அசலும் முதலும் வட்டியும் முதலும் சேர்ந்து அப்படின்னு தான் நம்ம வழக்கமாகவே உபயோகப்படுத்துற வார்த்தையா தானே. வட்டியும் முதலும் சேர்த்து எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசுவோம். அந்த வட்டியும் முதலும் சேர்ந்தது தான் அந்த மொத்த பணம் அமௌண்ட் அப்படிங்கிறது நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம். சரியா? சரி, இப்போ இந்த 3 நேம்ஸுமே நமக்கு ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது. நான் எதுக்காக தமிழ்லேயே சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு டிஎன்பிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்க இந்த வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்க கொஸ்டின்ஸ்ல அந்த மாதிரி பார்க்கக்கூடும். அதனால தான் இங்கிலீஷ்ல அது காமனாகவே நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். இங்கிலீஷ்ல வந்துட்டு பி, பிரின்சிபல், ஐ, அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸே நான் போட்டிருக்கேன் டீட்டெயிலாக எழுதாம. பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பட் தமிழ்ல நம்ம வந்து அந்த பணம், முதல், வட்டி அப்படிங்கிற வேர்ட்ஸ் தான் அந்த கொஸ்டின்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அதனால நான் அது வசதிக்காக நான் தமிழ்லேயே அதை எழுதியிருக்கேன். சரியா? அடுத்தது இப்போ அந்த பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கான ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத நான் இப்பதான் பார்த்தோம். அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். அதாவது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ இந்த 3 வேல்யூஸ் இருக்குல்ல, இந்த அமௌண்ட், பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், மூணுத்துல எந்த 2 வேல்யூஸ் நம்ம கிட்ட இருந்தாலும், எந்த 2 வேல்யூஸ் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அந்த 3வது வேல்யூ என்னங்கிறத நம்மளால ஈஸியா சொல்ல முடியும். கரெக்ட் தானே? இப்போ பாருங்க, இப்போ எனக்கு அமௌண்ட்டும் பிரின்சிபலும் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்பேன்? வெரி சிம்பிள். இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அதாவது அந்த மொத்த பணத்துல இருந்து பிரின்சிபல் அந்த முதல்ல கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு எவ்வளவு வட்டிங்கிறது தெரிஞ்சிடும். அப்படிதானே? ஸோ இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். அதே மாதிரி தான் இப்போ எனக்கு பிரின்சிபல் எவ்வளோன்றது தெரியணும், அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோன்றது என்கிட்ட இருக்கு, எனக்கு தெரியும். பிரின்சிபல் என்ன, முதல் பணம் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்போ நம்ம என்ன செய்யணும், அமௌண்ட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் இதில் எடுத்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரின்சிபல் என்ன அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சிடும். ரைட்டா? ஸோ இப்படியாக தான் இந்த 3 வேல்யூஸ்ல எது 2 நம்ம கிட்ட இருந்தாலும் அந்த 3வது வேல்யூ என்னங்கிறத நம்மளால ரொம்பவே ஈஸியா சொல்ல முடியும். சரியா? ஓகேவா? இப்போ அடுத்தது இங்க கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பிரின்சிபலா நம்ம 1000 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம், இன்ட்ரெஸ்ட் 100 rupees அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம். இப்போ 1000 rupeesக்கு 100 rupees தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத எதை முடிவு செய்யுது, எது நிர்ணயம் பண்ணுது? அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு ஃபேக்டர் வேணும் இல்லையா? இப்போ இவ்வளவு பணத்துக்கு இவ்வளவு பணம் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத முடிவு எடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஃபேக்டர்ன்றது வேணும். அதை நம்ம எதை வச்சு டிசைட் பண்ணுவோம்? இந்த இடத்துல தான் நம்ம எதை எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றத நம்ம தமிழ்ல வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதை நான் எழுதிடுறேன், வட்டி விகிதம். சரியா? இந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது என்ன, ரொம்பவே ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த வட்டி விகிதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே பர்சன்டேஜ் உடைய டேர்ம்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. சரியா? அதாவது என்னுடைய பிரின்சிபல் இவ்வளவு பணம் 1000 ரூபாய், இதுக்கு 100 ரூபாய் அப்படின்னு நான் கணக்கு போடுறேன்ல, அப்ப நான் எப்படி போடுவேன்? இந்த பிரின்சிபலுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ், இத்தனை பர்சன்டேஜ் நான் போடுறதா எனக்கு இன்ட்ரெஸ்டா வரணும் அப்படின்னு நம்ம போடுறோமே, அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம், வட்டி விகிதம்னு சொல்றோம். அது எப்படி இருக்குன்னு சொல்றோம்? பர்சன்டேஜ் பேசிஸ்ல இருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துங்க, இங்க 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் தான் இன்ட்ரெஸ்ட் நம்ம போடணும். இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு அந்த 100 ரூபான்றது எத்தனை பர்சன்டேஜ் சொல்லுங்க? ரொம்ப ஈஸியா சொல்லலாம் இல்லையா? இப்போ 1000 ரூபாய் இருக்கு, ஒரு 0 கட் பண்ணி அந்த 100 ரூபாய் வந்திருக்கு அப்படினால நமக்கு தெரியும், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது எவ்வளவு? 10%. கரெக்டா? 1000 rupeesக்கு 10% தான் இதா 100 அப்படின்னா 10% அப்படிங்கறதா இந்த எக்ஸாம்பிள்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க எடுத்திருக்காங்க. சோ இப்போ நம்ம பிரின்சிபல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பத்தி பார்த்தோம். இப்போ மூணாவதா வேற என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறது தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, மூணாவது இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் என்ன அப்படின்னா n அப்படிங்கிறது. இந்த n அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். எவ்வளவு டியூரேஷன், நம்ம எவ்வளவு டியூரேஷன் அந்த கடன், அந்த வாங்கின கடனை திரும்ப ரிட்டர்ன் பண்ண போறோம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? ஏன்னா அதுவும் முக்கியம் இல்லையா? இத்தனை பணத்துக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இன்ட்ரெஸ்டா வரணும் அப்படின்னா, அதே மாதிரிதான் இப்ப நான் எப்போ அந்த பணத்தை திரும்ப தர போறேன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தானே நம்ம வட்டி அப்படிங்கிறதும் பெருகும் இல்லை குறையும். இப்போ ஒரு பணத்தை நம்ம வாங்குறோம், 1 வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் பண்றதுக்கு கிடைக்கிற வட்டியும், அதுவே 4 வருஷமா இல்ல 5 வருஷத்துக்கு கழிச்சு ரிட்டர்ன் பண்ற அந்த வட்டியும் கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும். இதை காட்டிலும் அந்த 4 வருஷம் இல்ல 5 வருஷத்துடைய வட்டிங்கிறது கண்டிப்பா அதிகமா தானே இருக்கும்.
அப்போ அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ், கால அளவு, இந்த டியூரேஷன் இருக்கு இல்லையா, அதுவும் ரொம்ப முக்கியம். n அப்படிங்கிறது வேற எதுவுமே இல்லை, அந்த டியூரேஷன், கால அளவு. நான் தமிழ்ல கால அளவு அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். இந்த கால அளவு அப்படிங்கிறது டிஃபால்ட்டா ரொம்ப காமனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்பர் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல தான் இருக்கும். ஓகேவா, இயர்ஸ் அப்படிங்கிற டேர்ம்ல இருக்கும். சில क्वेश्चंस பாத்தீங்கன்னா மந்த்ஸ், மாதங்கள் அப்படின்னு சில क्वेश्चंस வரும். டேஸ் அப்படின்னு சொல்லி கூட क्वेश्चंस எல்லாமே வரும். ஓகேவா, அதெல்லாம் ஸ்பெஷல் கேसेस. அது அந்த மாதிரி சம்ஸ் நம்ம எப்படி பண்ணலாம்ங்கிறது சம்ஸ் எல்லாம் போடும்போது அதை பின்னாடி பார்க்கலாம். இன் ஜெனரல் நான் பொதுவா சொல்றது எப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் இயர்ஸ், அந்த கால அளவு n அப்படிங்கிற வேல்யூ வந்து பொதுவா நம்பர் ஆஃப் இயர்ஸ், இயர்ஸ் கணக்குல கொடுத்திருப்பாங்க. அதாவது ஆண்டுகள், இத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. சோ இப்போ ஆக மொத்தத்துல நம்ம இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு நமக்கு என்னென்னலாம் தேவைப்படுதுங்கறத பாருங்க. முதல்ல பிரின்சிபல் என்னங்கிறது தேவை, முதல் பணம் தேவை. அதுக்கு அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆர், அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது தேவை. மூணாவது என்ன தேவை, கால அளவு, டியூரேஷன், நம்பர் ஆஃப் இயர்ஸ், இது நமக்கு தேவை. இது மூணுமே இருந்தா தான் நம்மளால இன்ட்ரெஸ்ட் என்னங்கிறதே கால்குலேட் பண்ண முடியும். இப்போ அடுத்தது வருவோம். இப்போ இது வரைக்கும் பார்த்தது தான் பேஸ். இப்போ அடுத்தது தான் இந்த டைப்ஸ் கூட வரப்போம். இப்போ நம்ம எந்த மாதிரி பேசிஸ்ல இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றோம் அப்படிங்கறத வச்சு தான் இன்ட்ரெஸ்ட்டை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க, ரெண்டு டிஃபரெண்ட் டைப்ஸா பிரிக்கிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். தமிழ்ல இதை அப்படியே சொல்லணும் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தனி வட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தனி வட்டி, அது இங்க எழுதிக்கிறேன். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த பக்கம் இதை கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூட்டு வட்டி, சரியா? இப்போ எந்த மாதிரி பேசிஸ்ல அந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றாங்க அப்படிங்கிறது இருக்கு. அந்த எந்த பேசிஸ்ல கால்குலேட் பண்றாங்கன்றத வச்சு அந்த ரெண்டு டைப்பா பிரிக்கிறாங்க. ஒன்னு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு கூட்டு வட்டி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி பண்றாங்க அப்படிங்கறதையும் பார்த்துருவோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய பிரின்சிபல் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு அந்த பிரின்சிபலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வருது, பிரின்சிபலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், பிரின்சிபலுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட், அதாவது பிரின்சிபலை மட்டுமே வச்சு அதை வச்சு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுங்கறத கால்குலேட் பண்றது இருக்கு இல்லையா, அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். பட் அதுவே இந்த பக்கம் வரும். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரின்சிபலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத கணக்கு போடுறோம், கால்குலேட் பண்றோம். அது கூடவே இப்ப அடுத்து என்ன செய்வோம் அப்படின்னா, திரும்ப பிரின்சிபலுக்கு இன்ட்ரெஸ்ட் போட்டு மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஏற்கனவே ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுவோம். இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நான் மறுபடியும் சொல்றேன், பிரின்சிபலுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் போட்டா அது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஆனா பிரின்சிபலுக்கும் வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட்டா அதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் இருக்கிற அந்த பேசிக்கான அந்த கால்குலேஷன் மெத்தட்ல இருக்கிற டிஃபரன்ஸ். ஆனா நான் இந்த மாதிரி வார்த்தையா சொன்னேன் அப்படின்னா நிச்சயமா அது புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த இடத்துல நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்ப்போம். பண்ணலாமா? ஒரு ஈஸியான ஒரு நம்பரா எடுத்துக்கிட்டு, ஒரு தொகையா எடுத்துக்கிட்டு, அந்த தொகையை நான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போடுறேன், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போடுறேன். எனக்கு எப்படி தான் வளருது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல நான் போட்டா அது எப்படி எனக்கு வளர்ச்சியை கொடுக்குது, எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது, அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல போட்டா இங்க எப்படி எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமா நம்ம? சரி, ஓகே, ரெடி பண்ணுவோம். இதுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான நம்பர்ஸாவே எடுத்துக்கிறேன். கால்குலேஷனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கிற மாதிரி நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அதுக்காக நான் என்ன செய்ய போறேன், பிரின்சிபல் ஈக்குவல் டு இங்க இருக்கிற நம்பர் எடுத்துப்போமா, 1000 rupees, 1000 rupees நம்ம எடுத்துக்க போறோம். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா 10% per annum அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க, அது என்ன PA per annum அப்படின்னா என்னது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஒண்ணுமே இல்ல, 10% PA per annum அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 10% அப்படிங்கறத அதுக்கான மீனிங். சரியா, ஓகேவா? ஏன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றத கொடுக்குறாங்க, எத்தனை வருஷம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அப்படின்னா என்னது, நம்மளுடைய ஒரு வருஷத்துக்கான கணக்கு தான் இந்த 10% அப்படிங்கறத வச்சு 4 வருஷமா 5 வருஷமா 6 வருஷமா எத்தனை வருஷமோ அதுக்கான கணக்கை போட்டு நம்ம ஆன்சர் என்ன அப்படிங்கறத சொல்லிடலாம். சோ எப்பவுமே நீங்க क्वेश्चंस நீங்க பாத்தீங்க அப்படினாலும் உங்களுக்கு क्वेश्चन எப்படி தான் வரும், the rate of interest is 10% per annum, 8% per annum, 5% per annum இப்படின்னு சொல்லி இந்த per annum அப்படிங்கறது கூட சேர்த்து தான் அவங்க கொடுத்திருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள், 10%ன்றது என்னது, per annum ஒரு வருஷத்துக்கு அப்படின்றது அதுக்கான அர்த்தம். சரியா? சரி, திரும்ப இப்போ கால்குலேஷன் கூட வரும். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம கம்பேர் பண்ண போறோம். இங்க பாத்தீங்க இடது பக்கம் லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா நான் 1 2 3 அப்படின்னு ரோமன் லெட்டர்ஸ்ல போட்டுருக்கேன். அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர்ஸ், நம்பர் ஆஃப் இயர்ஸ் நான் எழுதிருக்கேன், வேற எதுவுமே இல்லை. இது ஃபர்ஸ்ட் இயர் முதல் வருஷம், செகண்ட் இயர் ரெண்டாவது வருஷம், தேர்ட் இயர் மூணாவது வருஷம். முதல் 3 வருஷத்துக்கு இந்த பணம் எப்படி வளர போகுது, இன்ட்ரெஸ்ட் எனக்கு எப்படி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு சின்ன கம்பேரிசனை இப்போ நம்ம பண்ணி பார்க்க போறோம். ரெடியா எல்லாருமே? சரி, ஓகே.
இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு ஸ்ட்ராங் பேசிக்கை நீங்க புரிஞ்சுக்கிட்ட மாதிரி. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ராப்ளம்ஸை பர்சன்டேஜ் கால்குலேஷன் மட்டுமே வச்சு நீங்க ஈஸியா சால்வ் பண்ண முடியும். எந்த விதமான ஸ்பெஷல் ஃபார்முலாஸையும் நீங்க மக்கப் பண்ணி படிச்சு பை ஹார்ட் பண்ணி அப்படின்னா நீங்க போடணுங்கிற அவசியமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாவே போடலாம். அதுக்கு தான் இந்த கம்பேரிசன் இப்போ நீங்க பார்க்க போறீங்க. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ண போறோம் அப்படிங்கறத நல்லா கேர்ஃபுல்லா நீங்க ஃபாலோ பண்ணி பண்ணுங்க. சரியா? ஓகேவா? ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு மேல நான் ரொம்ப பேசல. சோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணிப்போம். எங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை முதல்ல கால்குலேட் பண்ணுவோம். நாம போற பிரின்சிபல் எவ்வளோ? 1000 rupees 1000 ரூபாய். அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்றது பாருங்க 10%. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்க போகுது அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறோம். 1000 ரூபாய்க்கு 10% இன்ட்ரெஸ்ட் நான் போடுறேன். எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படிங்கறத பார்க்க போறேன் ஃபர்ஸ்ட் இயருக்கு. எங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணலாமா? எப்படி பண்றது? ரொம்ப சிம்பிள். 10% 10% ஆஃப் 1000 என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. வாட் இஸ் 10% ஆஃப் 1000? கண்ணு மூட்டு சொல்றீங்க. 100 ரூபாய் 100 rupees கரெக்ட்டா? எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட்ன்றது 100 rupees. சரி, அப்படியே வரும். இப்போ நான் செகண்ட் இயருக்கு வர போறேன். செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் இயருக்கு 100 rupees கிடைச்சது. செகண்ட் இயர்ல எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நான் மறுபடியும் என்ன கால்குலேஷன் பண்ண போறேன்? திரும்ப அதே கால்குலேஷன் தான் பண்ண போறேன். அதாவது 10% ஆஃப் 1000 என்ன அப்படிங்கறத பார்ப்பேன். மறுபடியும் எனக்கு அதே 100 ரூபாய் 100 rupees தான் வரும். சோ எனக்கு செகண்ட் இயர்லயும் கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் என்ன? அதே 100 rupees தான். தேர்ட் இயருக்கு வருவோம். தேர்ட் இயருக்கு எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரணும் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அதே தான். வாட் இஸ் 10% ஆஃப் 1000? திரும்ப அதே 100 rupees 100 ரூபாய் அதை அப்படியே போடுறேன். சோ இப்போ நான் அப்படியே கண்டினியூ பண்ணேன்னு வெச்சுக்கோங்களேன். 4வது வருஷத்துக்கு அதே 100 ரூபாய் தான் வரும். 5th இயர் 5வது வருஷத்துக்கு 100 ரூபாய். 10வது வருஷம் 20வது வருஷம் எத்தனாவது வருஷம் நான் போனாலும் அந்த வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் நான் கால்குலேட் பண்ணா எனக்கு அதே 100 ரூபாய் தான் வரும். சோ இத தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்னன்னு சொன்னேன்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னது? நமக்கு எவ்வளவு பிரின்சிபல் இருக்கோ அதுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட் போட்டே வரது இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி. சோ எந்த வருஷத்துக்கு நம்ம கால்குலேஷன் பண்ணினாலும் நமக்கு அதே அமௌண்ட் அதே வேல்யூ தான் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இப்போ நான் 5th இயருக்கு போறேனாலும் அதே 100 rupees தான். 7th இயர்ல 8th இயருக்கு போறேனாலும் அதே 100 rupees தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். 10th இயர்னாலும் அதே 100 rupees தான் ஆகும். புரிஞ்சுதா? ஓகேவா? சோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது எல்லா வருஷத்துக்கும் சேமா தான் இருக்கும். எப்போ நான் இதையோ பிரின்சிபலையோ இல்ல இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டையோ நான் கை வைக்காத வரைக்கும் மாத்தாத வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்டோட வேல்யூங்கிறது கண்டிப்பா மாறவே மாறாது. எப்பவுமே எல்லா வருஷத்துக்கும் அதே தான் இருக்கும். சரி, அடுத்தது இப்போ நான் क्वेश्चனை கொஞ்சம் மாத்தி கேக்குறேன். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கவனமா புரிஞ்சுக்கணும். இப்போ முதல் வருஷத்துக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட்? ஃபர்ஸ்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படினா 100 rupees. செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? அதுவும் 100 rupees. தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 100 rupees. 5th இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 5வது வருஷத்துக்கான வட்டி என்ன? இன்ட்ரெஸ்ட் என்ன? அதுவும் 100 rupees 100 ரூபாய் தான். ஆனா இப்போ क्वेश्चन எப்படி கேக்குறேன்? முதல் 2 வருஷத்துக்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டா அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? முதல் 2 வருஷத்துக்கு சேர்த்து அப்படினா முதல் 100 ரூபாய் ரெண்டாவது 100 ரூபாய். கரெக்ட்டா? முதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் வந்தது, ரெண்டாவது வருஷத்துக்கு 100 ரூபாய். மொத்தம் அப்ப எவ்வளவு வந்திருக்கு? 200 ரூபாய். அப்ப 2 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டாங்க 200 rupees அப்படின்னு சொல்லணும். 200 ரூபாய் அப்படின்னு சொல்லணும். இதுவே 3 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டா 300 rupees ன்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் இயர் மூன்றாவது ஆண்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் என்ன வட்டி அப்படின்னா அது 100 ரூபாய். 3 வருஷத்துக்கு சேர்த்து 3 இயர்ஸ்க்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அது 3 times of 100 நம்ம எடுக்கணும். 100 into 3 பண்ணிக்கங்க. ஏன்னா எல்லா வருஷத்துமே அதே 100 தானே. 100 3s are 300 அவ்வளவுதான். இதுவே 5 இயர்ஸ்க்கு சேர்த்து இன்ட்ரெஸ்ட் என்ன? வாட் இஸ் தி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 5 இயர்ஸ் அப்படினா 100 into 5 பண்ணிக்கங்க 500. 8 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் என்ன? 8 into 100 800 இப்படி நீங்க சொல்லணும். ஆனா 8th இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கும்? அதே 100 தான் இருக்கும். ஓகேவா? சோ 8th இயர் இன்ட்ரெஸ்ட்ன்றது வேற, 8 இயர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வேற. இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் எங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும். சரியா? இப்போ இன்ட்ரெஸ்டோட கணக்கு முடிச்சிட்டோம். அப்படியே பக்கத்துல நான் இன்னொரு காலம் போட்டு அமௌண்ட் என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ண போறேன். பண்ணலாமா? அதையும் நமக்கு அமௌண்ட்னா என்னன்னு தெரியும். அமௌண்ட்ன்றது வேற எதுவுமே இல்ல, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்தது தான் அமௌண்ட். ரைட்டா? இப்போ அமௌண்ட்டுக்கு வருவோம். அமௌண்ட்ன்றது இந்த இடத்துல என்ன? பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்குன்னு பாப்போமா? எனக்கு ஏற்கனவே ஒரு 1000 rupees இருக்கு பிளஸ் ஒரு 100 rupees ஃபர்ஸ்ட் இயர்ல எனக்கு இன்ட்ரெஸ்டா வந்திருக்கு. சேர்த்துப்போமா? சேர்த்து எவ்வளவு வரும்? 1100 rupees வரும். வருமா? கரெக்ட்டா? 1000 plus 100 1100. சோ எனக்கு 1 இயருக்கு அந்த ஃபர்ஸ்ட் இயர் எண்ட்ல ஒரு வருஷத்தோட எண்ட்ல கடைசில எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 1100 ரூபாய் அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ இதுவே 2 இயர்ஸ் எண்ட்ல எனக்கு என்ன அமௌண்ட் அப்படின்னு சொல்லி பாப்போம். அப்ப எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? ஏற்கனவே இருந்த 1000 ரூபாய். இப்போ 2 வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் வந்திருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய், 2 வருஷத்துக்கு 200 ரூபாய் வந்திருக்குமா? ஒரு வருஷத்துக்கு 100 ரூபாய் 100 ரூபாய் வந்திருக்கு. அப்ப எனக்கு 2 இயர்ஸ்க்கான அமௌண்ட் என்ன அப்படின்னு நான் பார்க்கணும்னா
இந்த 1000 ரூபாய் இந்த 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் சேர்த்தா 200 ரூபாய், 1000 200 1200 ரூபாய் வரும். இப்போ இதுல தேர்ட் இயருக்கு அமௌண்ட் என்னன்னா 1000 பிளஸ் 300s 300 சேர்க்கணும். அப்ப எனக்கு 1300 வரும். இப்படி போயிட்டே இருக்கும். புரியுதா? இப்படிதான் என்னுடைய அமௌண்ட்டுக்கான கால்குலேஷன் போயிட்டே இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன அமௌண்ட்னு கேட்டா 1000 பிளஸ் இந்த ஒரு 100 தான் என் கண்ணு முன்னாடி இருக்கு. கரெக்ட்டா? அப்ப இது 1000 1100. செகண்ட் இயருக்கு அமௌண்ட் என்னன்னா அதே 1000 ஃபர்ஸ்ட் இருந்த 1000 பிளஸ் இந்த ரெண்டு 100s சேர்ந்துரும் இல்லையா? ஏன்னா 2 இயர்ஸ்க்கு எனக்கு 200 சேர்ந்துருக்கு இன்ட்ரெஸ்டா. அப்ப 1000 கூட அந்த 200 சேர்ந்து 1200 1200 ரூபாய் எனக்கு கிடைக்கும். அப்படி இல்லையா? இப்படி கூட பண்ணிக்கங்க. 1100 ரூபாய் வந்திருக்கா, அது கூட இன்னொரு 100 ரூபாய் சேர்ந்துருக்கு. அவ்வளவுதானே. 1100 பிளஸ் 100 சேர்த்துங்க 1200. இப்போ அடுத்து என்ன பண்ணும்? இப்போ தேர்ட் இயருக்கு எனக்கு என்ன அமௌண்ட் சேர்ந்துருக்கு அப்படின்னு நான் பார்க்கணும்னா ஏற்கனவே 1200 ரூபாய் சேர்ந்துருக்கு, அது கூட இன்னொரு 100 ரூபாய் சேர்த்துக்காங்க 1300. இப்போ அதே மாதிரி இப்போ அடுத்து ஃபோர்த் இயருக்கு எனக்கு என்ன அமௌண்ட் வரும்? 1300 ரூபாய். தேர்ட் இயர் அமௌண்ட் எனக்கு 1300 ரூபாய் வரைக்கும் சேர்ந்துருக்கு, அது கூட இன்னொரு 100 ரூபாய் சேருமா? அப்போ 1400 ரூபாய் எனக்கு வரும். 1400. இப்படிதான் எனக்கான கால்குலேஷன் போயிட்டு இருக்கும் எங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இப்போ அப்படியே இந்த பக்கம் வருவோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வருவோம். இங்கேயும் நம்ம அதே தான் செய்ய போறோம். என்ன செய்ய போறோம்? இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம், கூடவே அமௌண்ட் என்னங்கிறதையும் பார்க்கலாமா? ஓகேவா? ரெடி? சரி, மறுபடியும் அதே 1000 ரூபாய் அதே 10% per annum நான் போட போறேன். எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வர போகுது, எவ்வளவு அமௌண்ட் கிடைக்க போகுது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், அதாவது கூட்டு வட்டியில அப்படிங்கறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ உங்களுக்கு தெளிவா இந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும், ஒரு கம்பேரிசன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரி, வரும். ஃபர்ஸ்ட் இயருக்கான எனக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டா போடுறேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கறத பார்ப்போமா? 1000 rupees நான் 10% போடுறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும்? வாட் இஸ் 10% ஆஃப் 1000 அப்படிங்கறத நான் பார்ப்பேன். இங்க நம்ம என்ன பண்ணோமோ அதேதான். எனக்கு 10% 1000 ரூபாயில 10% என்ன அப்படிங்கறத நான் பார்ப்பேன். எனக்கு 100 ரூபாய் வந்துரும். கரெக்ட்டா? ஏன்னா என் கண்ணு முன்னாடி எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய் தான் இருக்கு. அந்த 1000 ரூபாய்க்கு 10% நான் போட்டேன், எனக்கு 100 ரூபாய் வந்துருச்சு. இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கும்? 1000 ரூபாய், எனக்கு வட்டி ஒரு 100 ரூபாய் சேர்ந்தா 1100 ரூபாய் எனக்கு ஃபர்ஸ்ட் இயருக்கு அமௌண்ட் வந்திருக்கும். வந்திருக்குமா? கரெக்ட்டா? இப்போ நான் செகண்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் என்னங்கறத கால்குலேட் பண்ண போறேன். அப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நான் அந்த 1000 ரூபாய்க்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ண மாட்டேன். இப்போ எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்திருக்கு? 1100 ரூபாய். அதாவது பிரின்சிபல் ஒரு 1000 ரூபாய், இன்ட்ரெஸ்ட் ஒரு 100 ரூபாய் சேர்ந்து தான் அந்த 1100 ரூபாய். அப்ப அந்த 1100 ரூபாய்க்கே நான் ஒரு 10% என்னங்கறத கால்குலேட் பண்ண போறேன். இப்போ சொல்லுங்க, 1100 1100க்கு 10% என்ன? 1100க்கு 10%ன்றது 110 இல்லையா? கரெக்ட்டா? இப்போ எனக்கு செகண்ட் இயருக்கு கிடைக்க போற இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 110 rupees கிடைக்கும். எங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருப்போம்? செகண்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது அதே 10% ஆஃப் 1000 தான் என்னன்றதை பார்த்திருப்போம். ஆனா இங்க என்ன பண்றோம்? 10% ஆஃப் 1000 பார்க்கல. செகண்ட் இயருக்கு வரும்போது 10% ஆஃப் 1100 பார்த்தோம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இயருக்கு கால்குலேட் பண்ணும்போது 10% ஆஃப் 1000 பார்த்தோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயருக்கு அதான் ஆரம்பமே 1000 rupees மட்டும் தான் இருந்தது. அதனால 10% ஆஃப் 1000 மட்டும் போட்டோம், 1100 வந்தது. இப்போ செகண்ட் இயருக்கு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? என்கிட்ட இப்போ 1100 சேர்ந்துருச்சு. இந்த 1100க்கே 10% நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு 110 rupees 110 ரூபாய் கிடைக்கும். அதான் என் செகண்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ அடுத்தது இதை ஆட் பண்ணிப்போமா? இப்போ எனக்கு செகண்ட் இயருக்கான அமௌண்ட் கிடைச்சிருமா? இப்போ செகண்ட் இயருக்கான அமௌண்ட் என்ன? 1210 வரும். 1100 ஒரு 110 சேர்த்துக்கங்க, 1210 1210 வரும். கரெக்ட்டா? ஓகேவா? இப்போ அடுத்தது இப்போ தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். தேர்ட் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் நம்ம இப்போ என்ன செய்யறது? தேர்ட் இயர் இன்ட்ரெஸ்ட்க்கு இப்போ இதுக்கு என்னவோ அதுக்கு 10% என்ன அப்படிங்கறத கால்குலேட் பண்ணனும். ஆமா தானே? 1210 இதோட 10% என்ன பாருங்க. இதோட 10% ஒரு 0 கட் பண்ணுங்க மறுபடியும். 121 121 ரூபாய் வரும். எப்படி ஏறிட்டே போகுது பாருங்க. தெரியல? கம்பேரிசன் தெரியுதா? ஏறிட்டே வருது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா. இன்ட்ரெஸ்ட்ன்றது ஏறிட்டே இருக்கு. சோ 121ன்றது வந்திருக்கு. இப்போ தேர்ட் இயருக்கான இன்ட்ரெஸ்ட். இப்போ தேர்ட் இயருக்கான அமௌண்ட் என்னன்னு வேணா என்ன செய்யணும்? இத எடுத்து ஆட் பண்ணிக்கணும். சேர்த்துறோம். அப்ப என்ன வரும்? 1331 1331 1331 rupees தேர்ட் இயருக்கான அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ திரும்ப ஃபோர்த் இயருக்கு நான் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணனும் அப்படினா நான் என்ன செய்வேன்? இந்த வேல்யூ 1331 உடைய 10% என்ன அப்படிங்கறது கால்குலேட் பண்ணி இங்க போடுவேன். சோ இப்படியாக தான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்மளுடைய பணம் அப்படிங்கிறது வளர்ந்துகிட்டே வரும். சோ இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ன்றது இன்ட்ரெஸ்ட் எல்லா வருஷத்துக்குமே சேமா தான் இருக்கும். முதல் வருஷத்துக்கு 100 ரூபாய், ரெண்டாவது வருஷத்துக்கு 100 ரூபாய், மூணாவது அது 100 ரூபாய் தான். எல்லா வருஷத்துக்கும் 100 ரூபாய் தான். நம்ம இதையோ மாத்தாத வரைக்கும் இது மாறவே மாறாது. எல்லா வருஷத்துக்கும் அதே தான். ஆனா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன ஆகும்? முதல் வருஷத்துக்கு 100 ரூபாய் வந்தது அதே மாதிரி. ஆனா ரெண்டாவது வருஷம் 110 ரூபாய் ஆச்சு, மூணாவது வருஷம் 121 ரூபாய் ஆச்சு.
இப்போ 4வது வருஷத்துக்கு என்ன வரும் நீங்க சொல்லுங்க. இதுக்கு 10% என்னவோ அதான் வரும். அதாவது 133.1 133 ரூபா 10 பைசா அப்படிங்கறத எனக்கு 4வது வருஷம் இன்ட்ரெஸ்ட் ஆகும். இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது ஒரு வருஷத்துக்கும் ஏறிக்கிட்டே இருக்கும், சேமாவே இருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சேமா இருந்தது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றது சேமா இருக்கவே இருக்காது, ஏறிக்கிட்டே இருக்கும். அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே அதிகமாகிட்டே வரும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த இடத்துல அண்ட் ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னன்றது பார்த்தோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எப்போ ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, எப்போ ஈக்குவலா இருக்கு நீங்களே பாருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் எப்போ சேமா ஈக்குவலா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் மட்டும். அதாவது ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் ஆண்டுல மட்டும்தான், முதலாம் ஆண்டுல மட்டும்தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் தனி வட்டியும் கூட்டு வட்டியும் ஈக்குவலா இருக்கும், சமமாக இருக்கும். அப்படி அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா 2வது வருஷம் 3வது வருஷம் பார்த்தோம்னா கண்டிப்பா சமமாவே இருக்காது. இன்னும் கிளியரா சொல்லணும், இன்ஃபேக்ட் கிளியரா சொன்னா என்ன அர்த்தம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா அதிகமாக தான் இருக்கும். ஏன் அதிகமா இருக்கு? ஏன்னா இங்க நம்ம என்ன செய்யறோம், வந்திருக்கிற இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போடுறோம், அப்படித்தானே? அதனால இங்க அதிகமா இருக்கு, அதனால இங்க இதை காட்டில அதிகமா வருது. புரிஞ்சுதா? ஓகேவா? இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்மான ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கம்பாரிசன் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே இந்த இடத்துல நீங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்க ட்ரீட் பண்ற விதம் இருக்கு இல்லையா, அந்த அணுகுமுறை இருக்கு இல்லையா, அந்த அப்ரோச்சே உங்களுக்கு மாறிடும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ரொம்பவே தேவை. நல்லா இது இன்னும் நல்லாவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க நல்லா ரிசர்ச் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே புரியும், கிளியராகவே புரியும். திரும்ப அடுத்த செஷன்ல இதோட கண்டினியூஷனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டோட இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அந்த கால்குலேஷன்ஸ் நம்ம பர்சன்டேஜ் ஏற்கனவே பர்சன்டேஜ் கால்குலேஷன் ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு இதெல்லாத்தையும் எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வரிசையா அடுத்தடுத்த செஷன்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த செஷன்ல உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதை கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயமா தெரியப்படுத்துங்க. திரும்ப கூடிய விரைவில் அடுத்த செஷன் நம்ம சந்திப்போம். நன்றி.